கலக்கண்ட் மில்க் ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சுவோம். இது காயத்துக்குள்ளே ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி கலந்து எடுத்து வச்சுடுங்க. பொங்கி வரும்பொழுது இந்த சாறை சேர்த்துடுங்க. பிரிஞ்சிடும். திரிஞ்சதுக்கப்புறம் இந்த தண்ணி தனியாக வரும். ஒரு வடிகட்டியில் துணியை போட்டு இதை நல்லா புழிஞ்சிடுங்க. சூடாக இருக்கும்போது புழிய முடியாது. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசுங்க. அந்த புளிப்பெல்லாம் போயிடும். இந்த பன்னீர் எடுத்து வச்சுடுங்க. இன்னொரு லிட்டர் பால் எடுத்து அகலமான கடாய் வச்சு நல்லா காய்ச்சுங்க. குறுகி வரும். இப்போ நல்லா கலந்து விட்டிங்கனாக்கா, இப்போது ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறோம். ஒரு 3 to 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கலாம். பட் நான் கடைசியில் தூவ தான் போகிறேன், இப்போ சேர்க்கலை. இப்போ இந்த பன்னீரையும் ரெடி பண்ணி வச்ச பன்னீரையும் சேர்த்து கலந்து ஒரு ஸ்பூன் நெய் கலந்து விட்டுடுங்க. சூப்பராக கம்பைன் ஆகிடுது. ஒரு நெய் தடவின ட்ரேயில் போட்டு நல்லா சமப்படுத்திடுவோம். கொஞ்சம் பிஸ்தா பருப்பை போட்டு அலங்காரம் பண்ணுங்கள். கொஞ்சம் குங்குமப்பூவும் வைக்கிறேன். இந்த பாலோடு சேரும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கொஞ்சம் சர்க்கரையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தடவி விட்டு நல்லா 4 to 5 hours விட்டுடுங்க. செட் ஆகிடும். பீஸ் போட்டு எடுத்தோன்னாக்கா சூப்பரான கலக்கண்டு ஸ்வீட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.